ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 12வது வாரத்தோட 3வது நாள் மதிய விலை ஓட்டு நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கின்றதா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம அதாவது இன்னும் ஒரு 10 நாள் இருக்கா, அதுக்குள்ளே நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக 1 லட்சத்தை ரீச் ஆகும். அது உங்களுடைய தயவால் கண்டிப்பாக நீங்களும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்ம வருவோம். சார், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாஸ்க்கில் இன்றைக்கி 2 ஃபேமிலி வந்திருக்காங்க. 2 ஃபேமிலி மட்டும் தான் வர போகிறாங்க. மீதி எல்லாமே நாளைக்கு நாளைக்கு தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த வீக்லி டாஸ்க் இழுத்துட்டு போகணும், வேறு கண்டென்ட் இல்லை. சரிங்களா? அதனால் நம்ம ஒரு முடிவு போல் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அமித் அவர்களுடைய ஃபேமிலி இப்போ தான் வந்தாங்க. வந்து சிவரஞ்சனி, ஸ்ரீரஞ்சனி சூப்பராக நிறைய பேரோட விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே பார்வோட விஷயங்களை அட்டாக் பண்ணுற விஷயங்களும் இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா திவ்யாவோட அப்பா ப்ரொமோவில் வந்து பேசின விஷயங்கள் பயங்கர பூதாகரமாக வெடிச்சிருக்கு. நிறைய பேர் இது வந்துட்டு ஒரு நொறுக்கு திணி மாதிரி ஆகிடுச்சு. விஜய் பார்வதி வந்து கொளுத்தி போட்டு புகையிறதை வந்து வேடிக்கை பார்க்குறவங்கன்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புல. ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பற்றி நம்மளுடைய கானா வினோத் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 86,330 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25.08. ஸோ கானா வினோத்துக்கும் அமித் அவர்கள் காலையில் வந்து திடீர்னு செம்மையாக முட்டிக்கிச்சு. எனக்கு நேற்றே ஒரு டவுட் வந்துச்சுன்னா, யாரோ ஒருத்தங்க தான் வந்து உங்கள் காம்போ நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நினச்சேன், சரி கண்ணு வச்சிட்டாங்க. இப்படி தான் வந்துட்டு திவாகருக்கும் வினோத்துக்கும் காம்போ நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, கண்ணு வச்சாங்க. அதுக்கப்புறம் வினோத் என்ன பண்ணுவார்னா, வினோத்துக்கிட்ட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் சரி மைனஸ் பாயிண்ட்டும் சரி, ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணிட்டா அதை இன்னும் மும்முரமாக பண்ணுவார். அது அவருக்கு பாசிட்டிவாக அமையும், நெகட்டிவாக அமையும். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு காம்போ நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே இன்னும் ஈடுபாடு கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது தான் திவாகரோட விஷயங்கள் வேறு மாதிரி போச்சு. இன்றைக்கும் அமித் கிட்ட ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அதுவுமே வேறு மாதிரி போய் கடைசியில் சண்டையாகி அப்புறமா நட்பு ரீதியாக இது பண்ணிட்டாங்க. அதேமாதிரி அமித் அவர்களுடைய மனைவி வந்துட்டு வினோத்கிட்ட வந்து ஒரு லாயல் ஃப்ரெண்டு, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அமித் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு ஹக் பண்ணிலாம் வந்து இது பேசியிருந்தாங்க. அதை வந்து ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நட்புக்காக அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஒரு டவுட்டுமே வருது. என்னென்னா வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஓட்டு இருக்குன்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அமித் அவர்களுக்கு ஓட்டு கம்மியாக இருக்கிற காரணத்தினால வினோத்துக்கு வந்து இப்படி வந்து ஒரு விஷயத்த சொன்னால் அமித் அவர்களுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படின்னு நினச்சி ஸ்ரீரஞ்சனி பண்ணுறாங்களோ. ஏன்னா அதே விஷயத்தை பண்ணுறவங்க விஜய் பார்வதியை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க, சாண்ட்ரா பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் வினோத்துக்கு எதையுமே சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அப்ரிஷியேஷன் கொடுக்குறாங்க. அதேமாதிரி அவரும் ஃபீல் பண்ணுறாரு, இப்போ தாங்க நாங்கள் 2 பேரும் சண்டை போடும், பரவாயில்ல என் பிரச்சனை நீங்கள் திட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உரிமை இருக்குன்றாங்க. பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. பட் அதே சமயத்தில் இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குமோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 57,340 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.66. ஸோ திவ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு தாரமாக வந்துட்டு கூடவே வந்து பிஆர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி இருந்தும் வினோத்துக்கிட்ட நெருங்க முடியலன்னா அது பெரிய விஷயம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் திவ்யா ஆல்ரெடி ஆனால் நேற்று வந்து திவ்யா வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. விஜய் பார்வதிக்கிட்ட மனம் விட்டு ஃபர்ஸ்ட் டைம் பேசின விஷயங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த 2 பேரோட காம்போ சூப்பரான ஒரு காம்போ. ஆனால் என்ன ஒன்று, 2மே ஒட்ட மாட்டுது. சரி அப்படியே போயிட்டுருக்கேன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து இன்றைக்கி வந்து கிளறி விட்டார், ஒரு புகையை போட்டு விட்டார். ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. விஜய் பார்வதி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதான் பாருன்னு கலாச்சிருப்பார், எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க. விஜய் பாருன்னு சொன்னாவே எல்லோரும் சிரிப்பாங்க, அது வேறு விஷயம் வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, விஜய் பார்வதி எப்படின்னா ஒரு இடத்த வந்து கொளுத்தி போட்டு போயிடுவாங்களாம். அங்கே எட்டணுன்னு பார்ப்பாங்களா, அது புகைதான். அது புகைஞ்சி நல்லா இதுவானதுக்கப்புறமா கிட்ட வந்துட்டு பரவாயில்ல விடு, நீ ஏதோ தப்பாக தெரியாமல் பண்ணியிருப்ப ஏதோ சம்திங் சொல்லிவிட்டு அவங்கள வந்து அப்படியே காம் டவுன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து போட்டு விட்டார். இந்த பக்கம் திவ்யாக்களும் ஒரு சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷமாக தானே இருக்கும். ஏன்னா கலாய்க்கப்படுவது விஜய் பார்வதி. இதே இது மற்றவங்களுக்கு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி கொளுத்தி போட்டு வேடிக்கை பார்க்குறது யாருன்னா நீங்கள் நல்லா உங்களுக்கு தோணும். எனக்கு தோன்ற விஷயங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது விக்ரம் மட்டும்தான். நானும் வந்துட்டு அவர் விக்ரமை தான் சொல்ல வராருன்னு நினச்சேன். ஏன்னா விக்ரமே கொஞ்சம் நேரத்தில் பகீர் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா அது விஜய் பார்வதினும் போது எனக்கு ஷாக்கு. இதே விக்ரம அவர் சப்போஸ் சொல்லித்தான் வச்சுங்களேன், இன்னும் ஒரு சில பேர் வந்து அவர் போனதுக்கப்புறமா என்ன இப்படி பேசிட்டு போகிறாரு, நம்ம பண்ணுறதானே பண்ணுறோம், அவங்க கணக்கு அப்படி தெரிஞ்சால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த கேங்கில் வந்து திவ்யா இருக்கிற காரணத்தில் அதை சொல்லிவிட்டு அப்படியே வந்து பேரை மட்டும் விஜய் பார்த்துட்டு போயிட்டாப்புல. சூப்பராப்பா, தேங்க்ஸ். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அவ்வளோதான். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 40,527 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.78. நிறைய பேர் இப்போலாம் வந்து ஒரு கதறல் வேறு, பார்வதிக்கு பிஆருக்கு தெரியுமான்னு. பிஆர் இருந்திருந்தால் அவங்களுக்கு திவ்யா மாதிரி வினோத் மாதிரி ஓட்டு வந்திருக்காதா, என்னங்க பேச்சு பேசுகிறீங்க நம்ம இருந்துச்சு. அதுவும் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்னென்னா பார்வதிக்கு எதிராக வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இல்லை, எல்லாரோட ஃபேன்ஸை வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க.
ஏன்னா பார்வதி சுற்றி தான் இவங்களோட கேமே போயிட்டுருக்கு. ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோட விஷயங்கள் பாருங்கள். கனி எப்படி வெளியே தெரிஞ்சாங்க? பார்வதி கூட சண்டை போடும்போது தான். விக்ரம் எப்படி தெரிஞ்சாது? பார்வதி கூட சண்டை போடும்போது தான். கமருதி எப்போ தெரிஞ்சார்? பார்வதி கூட சண்டை போடும்போது தான். அரோரா எப்போ தெரிஞ்சாங்க? அரோரா வந்து பார்வதி பற்றி பேசி தான். சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிற்கிறது வந்துட்டு பார்வதி தான். அப்படின்னு இருக்கும்போது இங்கே என்ன நடக்குது? இங்கே ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா, காலையிலுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். காலையில் ஒரு சண்டை வந்து சண்டராக்கும் விஜய் பார்வதிக்கும் நடக்குது. இந்த திவ்யா சப்போர்ட் பண்ணுற சேனல்ஸ் இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டாக என்னது விஜய் பார்வதி அடித்து ஓட விட்டாங்க அப்படின்னு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அந்த மாதிரி விஷயமே நடக்கலை. சரிங்களா? ஸோ எப்படி திருச்சி பேச முடியுமோ அந்த அளவுக்கு அது பண்ணி பேசுகிறது. இது எப்படி இருக்குன்னா, ஃபேன் ஃபாலோவர்ஸாக இருக்காங்களா விஜய் பார்வதிக்கு, அவங்களுக்கும் கண்டென்ட்டு விஜய் பார்வதி தான். அவங்கள எதிர்க்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே வந்துட்டு அவங்களோட விஷயங்கள் தேவைப்படுது. நான் என்ன சொல்கிறேன், இவங்களை எதிர்க்கிறீங்களே, இவங்க பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல, இனிமேல் அவங்கள பற்றி பேசாதீங்கன்றேன். இவங்கள பற்றி பேச வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, திவ்யாவோ இல்லை வேறு யாரோ உங்களுக்கு பிடித்தமான ஆட்கள் அவங்கள மட்டும் பேசி நீங்கள் வந்துட்டு போடுங்க. அது பண்ணு. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள பற்றி போடுறாங்களோ இல்லையோ, ஆனால் விஜய் பார்வதி பற்றி திட்டி போடுறது, தப்பாக போடுறது. ஏன்னா அந்த மாதிரி போட்டால் வியூஸ் வருன்றது. நீங்களும் வந்து அவங்கள வச்சு தான் பண்ணணும் கண்டென்ட்டு இல்லை. ஆனால் அவங்களுக்கு மட்டும் எது நல்லது நடந்துடக்கூடாது. சூப்பர். 4வது பேசுகிறேன் அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 28,611 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.31. ஸோ அரோரா கண்டிப்பாக வந்துட்டு பயங்கரமான ஒரு டேலண்டான பொண்ணு. ஏன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா முன்னாடி வந்து அவங்க பேசின விஷயங்களை பார்க்கும்போது அப்பப்பா அந்த நாயை மட்டும் உள்ள அமைச்சிருங்க. நாயை விட மாட்டாங்கன்னு தெரியும். சரிங்களா? ஹைஜீனிக் பிரச்சனை அது இதுன்னு இருக்குது, கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஏன்னா அதை ஆக்டிவிட்டி ஏரியாவில் விடுங்க சொல்லிட்டு நைட்டு வந்து வெளியே வந்து உட்காந்து அழும்போது பார்வதி அந்த பக்கம் போகிறாங்க. அந்த சனிக்கிழமை மூஞ்சியில் மட்டும் வந்து நம்ம அழுதுறக்கூடாது. யார் சனிக்கிழமை? ஓ இவங்க சனிக்கிழமையா? ஆஹா, என்னத்தை பண்ணுறது, செவ்வாய்க்கிழமெல்லாம் வந்துட்டு சனிக்கிழமை பற்றி பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க அந்த ஒரு எண்ணம் பாருங்கள், உள்ளுக்குள்ளே எவ்வளோ காண்டு பாருங்கள். அந்த அழுகையை கூட அந்த பொண்ணுக்கிட்ட காமிக்கூடாது. அந்த பொண்ணுக்கு பேர் சனியான். அதாவது இவங்களாவது சனிக்கிழமை, ஆனால் இவங்க என்னத்தை சொல்ல இப்படியே காண்டில் வந்துட்டு பேசி இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இதையும் ஒரு சில பேர் வந்து அந்த பொண்ணு ரொம்ப உண்மையாக இருக்கான். எது விஜய் பார்வதி கலாய்க்கிறது மட்டும் உண்மையாக இருக்குது. காலையில் வினோத்தை வந்து டைம் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு வினோத்துக்கு போட்டு கலாய்க்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 5வது பேசுகிறது தான் சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 27,764 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.07. ஸோ சாண்ட்ரா வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பார்வதியை பற்றி எல்லார்கிட்டையும் தப்பாக சொல்ல போகிறாங்க. சொல்லி எல்லாரையுமே வந்து அவங்களுக்கு எதிராக திருப்பணும் அப்படின்னு முடிவில் இருக்காங்க. ஏன்னா பிரஜன் வந்து சொல்லியிருப்பார், வெளியே வந்து ஃபுல்லாக வந்து ஹேட்ரஸ் விஷயங்கள் விஜய் பார்வதிக்கு எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. நீ அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசினா கூட போதும், அவங்க மீதியெல்லாம் பார்த்துப்பாங்க. அங்கே பேசுறதுக்கு ஆள் வேணும், எல்லாம் ரெடியாக இருக்காங்க. நீ பேசு, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஓட்ஸ் கூடுன்னு சொன்னாரான்னு தெரியல, அந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்காங்க. 6வது பேசுகிறது தான் கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 24,120 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.01. ஸோ கனி கண்டிப்பாக வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கருத்தே கிடையாது. என்ன அவங்களுக்கு வந்து விஜய் பார்வதி கண்டாலே பிடிக்காது. அவங்களுக்கு மட்டுமான்னு கேட்டுறாதீங்க, நிறைய பேர் பிடிக்காது. இவங்களுக்கு முதலேருந்தே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், டிக்கெட்டு ஃபைனலில் அடித்து தும்சம் போட போகிறாங்க கனி. ஏன்னா ஏஜ் இஸ் நாட் ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான் நம்ம கனி. நேற்று அவங்களோட மகள்கள் வராங்க, எல்லாம் ஒரு ஏஜ் குரூப் மாதிரி இருந்தாங்க. நீங்கள் கவனிச்சிக்கலாம்னு சொல்லுங்கள். 7வது பேசுனா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 23,166 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.73. ஸோ சபரி நல்ல திறமையான ஒரு போட்டியாளர். ஆனால் இப்போலாம் வந்து போட்டியாளர்கிட்ட அதிகமாக பேசுவார்னு பார்த்தா கேமரா முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கார். என்ன பண்ணுறது, கேமை பெருசாக கொடுப்பாருன்னு பார்த்து நேற்று அவங்க அம்மா வந்து அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் எதுவுமே பெருசாக பண்ணுறதே கிடையாது. நேற்று வந்து காமெடின்ற பேரில் அவர் பண்ண விஷயங்கள் நிறைய பேருக்கு இரிட்டேட்டாக தான் இருந்துச்சு. பட் நல்ல மனிதர், தங்கமான மனிதர். 8வது பேசுறதுனா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 21,490 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 6.24. காலையிலே வந்துட்டு செம்மையாக வந்து அடிச்சு ஓட விட்டாங்க விஜய் பார்வதி விக்ரம். ஏன்னா அவர் காமெடின்ற பேரில் நிறைய பேரை வந்து ஹர்ட் பண்ணுறாரு. குறிப்பாக விஜய் பார்வதி எக்கச்சக்கமாக ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. காலையில் வச்சு செஞ்சு விட்டாங்க. கேட்டால் அதுக்கு போய் டார்க் காமெடியாக, நீங்கள் இங்கே டார்க் காமெடி பண்ணுறதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்போ இவங்களும் பேசினா அதுக்கு போய் டார்க் காமெடி தானே, நீயும் நிறைய பேசியிருக்க, நான் இதாக கேட்டேனாமா. அப்போ கேட்டேன்னா அதுக்கு டார்க் காமெடின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் மட்டும் வந்துட்டு அதுக்கு வந்து திரும்ப பழி வாங்குங்க. ஆனால் அதே அவங்க சொன்னாங்கன்னா அது டார்க் காமெடின்னு எடுத்துக்கணுமா? என்னடா இது, என்னத்த சொல்ல. இதில் வேறு பயமுறுத்திட்டே இருக்காரு, எங்கள் அப்பா வந்தார்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு. என்ன அவர் சொல்ல போகிறான்னு தெரியல. 9வது பேசுறதுல அமித் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 18,450 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 5.36. ஸோ அமித் அவர்கள் ரொம்ப நல்ல தங்கமான மனிதர்.
அவரை மண்டையை கழுவணும்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக சேண்ட்ரா பண்ணாங்க. இப்போ அவங்களுடைய மனைவியே வந்து சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதை நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்க போது தெரியல, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 16,375 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.76. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்து சுபிக்ஷா வெளியே போயிடுவாங்க. அதுங்களே வந்து நிறைய பேர் வந்து மிட்வீக் எவிக்ஷன் சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் அஃபிஷியலாக அப்டேட் வரல. ஆனால் ஓட்டு கம்மியாக இருக்கிற காரணத்தில் எப்போ வேணால் இது வேணால் நடக்கலாம். அதேமாதிரி ஆட்களும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால சுவாரஸ்யம் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வேணால் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், காக்கா உட்காந்த உடனே பணம் விழுந்த கதையாக மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் டைம் கலர் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,44,173 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.